யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனாலும் சொல்றோம், பங்களாதேஷில் இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது, இங்க வக்குஃப் வாரியம் மாதிரி அங்க. ஆனா ஒரு முஸ்லிம் கூட உள்ள இல்லை, ஒரு முஸ்லிம் கூட உள்ள இல்லை. முழுக்க முழுக்க அது இந்துக்கள் மாத்திரமே அமைந்திருக்கிற அந்த வாரியம். அதுதான் ஒரு நாட்டினுடைய மரியாதை, அதுதான் ஒரு நாட்டில் இருக்கிற ஜனநாயகம். ஏன் பாகிஸ்தானை கூட சொல்லலாம், அங்கே இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது. ஒரு பாகிஸ்தான் முஸ்லிம் கூட அந்த வாரியத்தில் மெம்பராக முடியாது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கான வக்குஃப் ப்ராப்பர்ட்டியில் மற்றவர்கள் வருவார்கள். மற்றவர்கள் என்றால் நமது ஆட்களை நியமிக்க அவர்களால் கொண்டு வரப்படுகிற சட்டம். எந்த அடிப்படையில் தகும்? பாகிஸ்தான் பேசின உடனே பாய் பாகிஸ்தான் போல தெரியுது, அவர் ஆதரவு போல தெரியுது. நான் இந்த தெளிவான மேடையில் இந்தியாவை தாய்நாடாக, இஸ்லாமை வழிபாடாக, தமிழை எங்கள் பிறப்பு தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த இடத்திலே உரத்து சொல்லுகிறேன், எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் இல்லை. பாகிஸ்தான்ல எங்க மாமியா வீடு மாமனா வீடு தான் இல்லை, அங்க யாரும் எங்களுக்கு தேவையும் இல்லை. முதல்ல அவங்க ஒரு முஸ்லிம் நாடே அல்ல. அதையெல்லாம் பரிவு காட்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டும் என்கிற அவசியம் இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு இல்லை. ஒண்ணு தெரியுமா, 47 நாட்டு பிரிவினையினுடைய நேரத்தில் நிறைய பேர் நிறைய பிரச்சாரம் கொண்ட போது எங்களை போன்ற மசூதிகளில் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆலிம் பெருமக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு தொழுகையினுடைய நேரத்தில் இந்திய முஸ்லிம்களே, இது நமது நாடு, நமது மண், நமது மரபு, நமது பாரம்பரியம், ஒருபோதும் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது என்று பேசியது இந்தியாவினுடைய உலமாக்கள். இது எங்க பூமி? வேணும்னா இன்றைக்கு அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிற நீங்கள் வந்தேரிகளாக இருக்கலாம். இந்தியா எங்களுடைய தாய் பூமி, தந்தை பூமி, பாட்டன் பூமி. இந்தியா எங்களுடைய தாய் நாடு. இதே முஸ்லிம்களாக இந்தியாவில் தான் இருப்போம். நான் வேறு வார்த்தைகளில் உரத்து சொல்லுகிறேன், நாளை பாகிஸ்தானோடு நீ போர் தொடுத்தால் முதல் வரிசையிலே பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு இந்திய முஸ்லிம் என்கிற அடையாளத்தோடு நான் நிற்பேன். 60களில் 70களில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற போரில் நீங்கெல்லாம் எந்த மூலையில இருந்தீங்கன்னு தெரியாது. பாகிஸ்தானுடைய பீரங்கி டாங்கிக்கு முதலில் பலியானவர் அப்துல் ஹமீத் என்பவர். நீ வேண்டுமானால் வரலாறு எடுத்து படித்துப்பார். எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம்? திட்டமிட்டு சில பிரச்சனைகளை காஷ்மீரில் உருவாக்கிவிட்டு அதை பாகிஸ்தான் பிரச்சனையாக திருப்பிவிட்டு அதை முஸ்லிம் சமுதாயத்தின் பக்கம் நாங்கள் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் எந்த மேடையிலும் உரத்து சொல்லுகிறோம், இந்த நாட்டிலே வாழுகிற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், சமணர்கள், வைணவர் யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் எங்களுடைய அண்ணன் தம்பிகள். நாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம், துரோகிகள் யார் என்று எங்களுக்கு தெரியும், விரோதிகள் யார் என்று எங்களுக்கு தெரியும், வெகுஜன இந்துக்கள் எவ்வளவு சகோதரத்துவத்தோடு இருக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். நான் நல்லா வேற வார்த்தையில சொல்லட்டுமா? சபரிமலை பக்தர்கள் ஒரு 100 பேர்த்தை கொண்டு வந்து இந்த கூட்டத்துக்குள்ள விடு. வேறு ஏதாவது கோவிலுக்கு செல்லுகிற பக்தர்கள் ஒரு 100-200 பேர்த்தை கொண்டு வந்து விடு. பத்திரமா சேஃப்டியா நாங்க பாதுகாத்து தருவோம். தெரியுமா? அவர்கள் இந்துக்கள். இந்துக்கள் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவாவுக்கு நாங்கள் எதிரிகள். இப்போதும் சொல்லுகிறோம், இந்துத்துவாவுக்கு தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் எதிரிகள். இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் எங்களோடு அண்ணன் தம்பிகளாய், மாமன் மச்சான்களாய் பழகி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் வக்ஃப் திருத்த சட்டம் என்கிற பெயரால் வேறு விதமான அரசியல் ஆதாயத்தை இன்னைக்கு எங்க ரோட்ல வந்து எல்லா பக்கம் போராட்டம் மூர்க்கத்தனமாகி விடுமோ என்கிற நினைத்துத்தான் அங்கங்க பஹல்காம் பிரச்சனை வருகிறது, காஷ்மீர் பிரச்சனை வருகிறது. உயிரை கொடுத்து அங்கே காப்பாற்றியது முஸ்லிம் சகோதரர்கள் என்று ஊடகத்திலே பொதுமக்களை பேட்டி கொடுக்க அனுமதி மறுக்கிறார். நான் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை